مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குவோமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய மார்க்கத்தை தழுவி வாழ்ந்த உலகின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து துவங்குகிறேன். கண்ணியமிக்க நேயர்களே, அல்லாஹுவின் அருளால் மாதர்குலத்து மாணிக்கங்கள் இந்த தொடர் இன்றைக்கு நிறைவை எட்டியிருக்கிறது. சுமார் கடந்த 28 நாட்களாக நாம் பல்வேறு பெண்மணிகளின் வரலாறுகளை பார்த்தோம். நம்முடைய மார்க்கத்தில் முத்திரை பதித்த பெண்கள், ஒழுக்கங்களில் ஆன்மீக விழுமியங்களில் தடம் பதித்த பெண்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாய் திகழ்ந்த பெண்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள்கள், மனைவிமார்கள் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை, அந்த வரலாறுகளிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எல்லாம் பார்த்து வந்தோம். இதோ ரமலானும் முடிவடைந்திருக்கிறது. நம்முடைய இந்த தொடர் இன்றோடு நிறைவு பெறுகிறது. மாதர்குலத்து மாணிக்கங்கள். இந்த தொடரின் நிறைய பெண்கள் நாம் நினைவிலே நிறுத்தி வாழ்விலே அசைபோட்டு பார்த்து, அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் அமையும் போதெல்லாம் நினைவு கூறத்தக்க பெண்களாகவே இவர்களின் வாழ்க்கை அமைந்து முடிந்திருக்கிறது. நாம் இந்த முடிவுரையில் கடந்த கால பெண்களை பற்றி பேசப் போவதில்லை. சஹாபியத்தான பெண்மணிகளும் இல்லை, தாபிஈன்கள் காலத்து பெண்மணிகளும் இல்லை. நிகழ்காலத்தில் இப்போது நம்மிடையே நடந்து வரக்கூடிய நம்முடைய மாதர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு சுய சிந்தனை, ஒரு சுய பரிசோதனை, நம் வீட்டு பெண்கள் எப்படி இருக்கிறார்கள், இனி வரும் காலங்களில் எப்படி மேம்பட்டால் அது மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும் என்கிற விஷயத்தை எல்லாம் அலசுவதற்கு இந்த கடைசி இரவில் நாம் அந்த சந்தர்ப்பத்திற்காக, சிந்தனைகளுக்காக பயன்படுத்துவோம். ஒரு செய்தி, ஒரு பெண் எங்கே இருந்தாலும் ஒரு தாக்கத்தை அவளால் ஏற்படுத்திவிட முடியும். எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், ஒரு பெண்ணின் தாக்கம் மிக வேகமாக மற்றவர்களை தாக்கும். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருகிற ஒரு டீச்சர் மிக எளிதாக ஆண்கள் அந்த மாணவ மாணவிகளை கவருவதை விடவும் ஒரு பெண் ஈஸியாக தன்மையப்படுத்தி விடுவாள். ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்கிற பெண், ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கக்கூடிய பெண், ஒரு வீட்டில் தாயாக சகோதரியாக இருக்கிற பெண், நாம் எத்தனை மட்டத்தில் பெண்களை பார்க்கிறோமே அத்தனை பேரையும் பாருங்கள், ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பெண் ஆசிரியைகள் இடத்தில் ஆண் ஆசிரியர்களோ, நர்ஸுகளுடைய இடத்தில் கம்பவுண்டர்களோ, தாய்களுடைய இடத்தில் தந்தைகளோ, அல்லது தங்கைகளுடைய இடத்தில் அண்ணன்மார்களோ, இந்த ஆண் வர்க்கம் இருந்து சாதிக்க முடியாததை, ஏன் ஏற்படுத்திவிட முடியாத தாக்கத்தை இந்த பெண்களால் ஏற்படுத்த முடிகிறது என்பதை நாம் நிதர்சனத்திலேயே பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏற்ப வளைந்தும் நெளிந்தும் போவது ஒரு தாய்க்கு மட்டும்தான் முடியும், தந்தைக்கு முடியாது.
குழந்தை பேசுகிற போது பொறுமையாக உட்கார்ந்து கேட்கணும். ஒரு குழந்தை அடம் பிடிக்கிற போது அதை அன்பாக எதிர்கொள்ளணும். ஒரு குழந்தை அடிக்கிற போதும் குத்துகிற போதும் அந்த வலியை ஆனந்தத்தோடு தாங்கணும். சமயங்களில் பள்ளிக்கூடம் போகிற நம் குழந்தைகள் டீச்சராக வீட்டிலே மாறிவிடும். டீச்சராக மாறக்கூடிய குழந்தைக்கு முன்னாலே நாம் மாணவ மாணவியாய் மாற வேண்டும். இந்த பொறுமையெல்லாம் அல்லாஹ் பெண் குலத்திற்கென்றே தந்திருக்கிறான். உண்மை, ஒரு குழந்தையின் அழுகையை ஆண் புரிந்து கொள்ள முடியாது. நாம் ஏற்கனவே ஒரு தாயை பற்றி பேசுகிற போது தொடரிலே சொல்லியிருக்கிறோம். ஒரு பெண்ணால் மட்டும்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லா இடங்களிலும் ஒரு பெண் இருக்கிற இடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள். ஒன்றுமில்லை, நிறைய வீட்டில் பார்க்குறோம். ஒரு ஆலிமாவுக்கு அல்லது ஏதாவது ஒரு மதரசாவில் ஓதி பட்டம் பெற்றுவிட்டு வரக்கூடிய ஒரு பிள்ளை வீட்டையே மாற்றி விடுகிறாள். தகப்பனார் தொழுக ஆரம்பிக்கிறார். வீட்டின் சூழ்நிலை மாறுகிறது, அந்த வீட்டின் அமைப்பு மாறுகிறது. என்னவென்றால், புள்ள பட்டம் வாங்கிருச்சு, எங்களை இப்படியெல்லாம் சொல்லிருச்சு, அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஒரு புகுந்த வீட்டில் மருமகளாக போகிற பெண் அதற்கு முன்னால் அந்த வீட்டில் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாறி போய் விடுகிறாள். சுருக்கமாக நான் சொல்ல வருவது, ஒரு பெண் தாக்குதலை ஏற்படுத்துபவள். ஆனால் இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, நல்ல தாக்குதலையும் அவளால் ஏற்படுத்த முடியும், கெட்ட தாக்குதலையும் ஏற்படுத்திவிட முடியும். பல குடும்பங்களில் சில பெண்கள் நுழைந்ததற்கு பின்னால் அந்த வீடு வீடாகவே இருப்பதில்லை. அந்த குடும்பத்தினுடைய குதூகலம் காணாமல் போய் விடுகிறது. அதற்கு காரணம் ஒரு பெண்ணாக இருக்கிறாள். மறுபக்கம் சீர்திருந்துவதற்கு மிக அற்புதமாக மார்க்க சூழ்நிலையில் ஒரு வீட்டை உருவாக்குவதற்கு பின்னாலே நிச்சயமாக ஒரு பெண் தான் இருக்கிறாள். ஒரு பெண்ணினுடைய திரைமறைவு இந்த இயக்கங்கள் ஆண் வர்க்கத்திற்கான பெரிய பலம். வரலாறு உங்களுக்கு தெரியாததல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஹதீஜா அம்மையார் இறந்து போன அந்த வருஷம்தான், அந்த வருஷத்திற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் கவலைக்குரிய ஆண்டு என்று பெயர். ஆமுல் ஹுசுன் என்று எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அப்படியானால் கவலை ஆண்டு. ஒரு 25 வருட காலம் சுமார் ஒரே மனைவியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். பெண்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு செய்தியை இங்கே நான் குறித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல மனைவி என்பதெல்லாம் கடைசி 10 வருஷத்தில் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொத்த வயசு 63 நமக்கு தெரியும். 50 வயசு வரையும் ஒரு மனைவி தான், ஒரே ஒரு மனைவி தான். பல அரசியல் காரணங்களுக்காகவும் இறைவனின் உத்தரவின் பேரிலும் மார்க்கத்தின் தஅவா அழைப்பு பணியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு வேறுபட தொடர்புகள் தேவைப்பட்டதாலும் கடைசி 10 ஆண்டுகளில் சுமார் 9 மனைவிமார்களை மனனம் செய்தார்களே ஒழிய எந்த வகையிலேயும் 50 வருஷத்திற்கு முன்னாலெல்லாம் இல்லை. ஹைர், 25 வருஷ காலம் ஒரு மனைவியோடு வாழ்ந்த அந்த மனைவி வஃபாத்தான ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் கவலை ஆண்டு என்று சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு பெண் பின்னாலே இருந்து மிகப்பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் தான் ஒரு ஆண் மனைவியினுடைய துணைவியினுடைய மறைவுக்கு பின்னாலே இவன் துவண்டு போகிறான். பழைய உத்வேகத்தோடு இவனால் பணியாற்ற முடிவதில்லை. அந்த பெண்கள், இந்த தாக்குதலை ஏற்படுத்துகிற பெண்கள் சமுதாயத்தில் இன்னைக்கு ஏற்படுத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் என்னென்ன? அவங்கனால திருந்துறவங்களும் சீர்படுகிறவர்கள் அதிகமா, சீரழிகிறவர்கள் அதிகமா? வருத்தத்தோடு தாய்மார்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், சீரழிவு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பெண்களுடைய புர்கா, பெண்களுடைய பர்தா, பெண்களின் ஒழுக்க மாண்புகள், பெண்களின் கற்பொழுக்கங்கள், பெண்களின் பேச்சு நடைமுறைகள், பெண்களின் நடை உடை பாவனைகள், பெண்களினுடைய குரல் மற்றும் இன்னவித மார்க்கம் தடுத்திருக்கின்ற பல செயல்பாடுகள் அத்தனையும் நாகரிகம் என்ற பெயரில், கலாச்சாரம் என்ற பெயரில் அப்பட்டமாக மீறப்படுவதால் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய விளைவுகளை சந்திக்கிறோம். கணவர் இல்லாத மரியம் அம்மையாரை தவிர குர்ஆனில் எந்த பொம்பளை பேரும் இல்லை தெரியுமா? குர்ஆனில் எந்த பொம்பளையுடைய பேரும் இல்லை. மூசாவின் மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, ஃபிரௌனின் மனைவி என்று வருகிறதை தவிர பேர் வரவில்லை. பெண்களின் பெயர் கூட வெளியிலே வருவதை குர்ஆன் விரும்பவில்லை. கணவன் இல்லாததால், இவரின் மனைவி என்று சொல்ல முடியாததால் மரியம் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறார். இன்னமும் கூட நீங்கள் யோசிக்க வேண்டும். 1.25 லட்சம் நபிமார்கள் சுமார், ஒரு பெண் கூட நபியாகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நபி ஆனால் அந்த பெண் வீதிக்கு வர வேண்டும், பொதுமக்களை சந்திக்க வேண்டும், அழைப்பு கொடுக்க வேண்டும், மக்களின் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும்.
விவாகரத்துகள் தீர்க்கப்பட வேண்டும், இணைத்து வைக்க வேண்டும், நிறைய உண்டு. வீதிக்கு வந்து களமிறங்கி பணியாற்றக்கூடிய அந்த பெரிய பொறுப்பை மார்க்கம் பெண்கள் மீது வைக்கவில்லை என்பதெல்லாம் பெண்களுடைய பர்தாவின் அவசியத்தை சொல்லும். ஒரு அந்நிய ஆண், ஒரு அந்நிய பெண் ஒரு இடத்தில் 2 பேரும் சந்தித்தால் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூட அங்கே ஷைத்தான் இருக்கிறான். இஸ்தஷ்ரஃபக ஷைத்தான், ஷைத்தான் 3ஆவதாக அங்கே நிச்சயம் இருக்கிறான். இப்படியெல்லாம் மார்க்கத்தின் ஒழுங்குகளை பேணுவதற்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எப்படி ஆண் வர்க்கத்தை பார்த்து பார்வைகளை தாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறதோ அதுபோல பெண்களை பார்த்து பார்வையை தாழ்த்த சொல்லுகிறது. அழகை வெளிக்காட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறது. எந்த அழகும் வெளிக்காட்டக்கூடாது என்று சொல்ல வருகின்ற வரிசையில் குர்ஆனுடைய அற்புதமான வசனம், குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அவர்களுடைய அழகை வெளிக்காட்ட வேண்டாம். அவர்களுடைய கால்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சப்தம் கூட, கொலுசு உள்ளிட்ட அணிகலன்களின் சப்தங்கள் கூட பிற ஆடவர்களை கெடுத்துவிடக்கூடாது என்பதில் திருக்குர்ஆன் மேற்கொண்டு காட்டி வரக்கூடிய அக்கறை நாம் யோசிக்க வேண்டும். பெண்களின் பர்தாவை பற்றியது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுபடுகிறது. நவீன புர்காக்களின் வருகைக்கு பிறகு இஸ்லாமிய பர்தா என்பது அர்த்தமற்று போய்விட்டது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். கற்பொழுக்கம் என்று வருகிற போது அதனுடைய உச்சகட்ட சீரழிவு இன்றைக்கு சின்ன வயது முதல் வளர்த்த பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு ஓடக்கூடிய பெண்கள் அதிகமாகி வருகிறார்கள். இந்த ஊர் அந்த ஊர் என்றல்ல, பரவலாக எல்லா ஊர்களிலும் ஹராமாக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாதவரை திருமணம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பால் எந்த விதத்திலும் தனக்கு பொருத்தம் இல்லாதவனோடு கேவலம் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு பர்தாவை தாங்கி நிற்க வேண்டிய பெண், உலகத்திற்கு ஒழுக்கம் சொல்லித்தர வேண்டிய பெண் ஓடி போகிறாள் என்பது எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? எல்கேஜியில் இருந்து உங்களை சேர்த்துறதுக்கு பிஞ்சு விரல் பிடித்து நடந்த உங்கள் தந்தையின் தாயினுடைய அந்த கைகளை எல்லாம் 4 நாள் அல்லது 4 மாதம் பழகியவன் வந்ததற்கு பிறகு தூக்கி எறிந்து விட்டு போகிறாள் என்றால் இவள் என்ன ஒழுக்கத்தை வைத்திருக்க முடியும்? அப்படி போகிறவனோடு கூட நீ எவ்வளவு ஒழுக்கத்தோடு வாழுவாய் என்பதில் எவ்வளவு சந்தேகம் இருக்கிறது தெரியுமா? இன்னும் இறங்கி பேசினால் விரசமாகிவிடும். அத்தோடு நிறுத்துவோம். மார்க்கத்தை தூர எறிந்துவிட்டு போகிற பெண்கள், கடந்த 30 நாட்களாக இங்கே பேசப்பட்ட எத்தனை பெண்மணிகள் தங்கள் மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு தூரம் தன்னை அழித்து கொண்டு பாதுகாப்பாக நின்றார்கள் என்பதை எல்லாம் கொஞ்சம் யோசியுங்கள். காலம் மிகவும் கெட்டுப்போயிருக்கிறது. குறிப்பாக பெண்களின் சூழ்நிலை. ஒரு நேரம் இருந்தது, ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்றால் தொலைதூரத்திற்கு போக வேண்டும், தொலைதூரத்திற்கு போக வேண்டும். ஊரை விட்டு வெளியே போனால் தான் தப்பு பண்ண முடியும். யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போனால் தான் தப்பு பண்ண முடியும். இப்போது அப்படி அல்ல. வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண் தன்னுடைய அறைக்குள்ளேயே அவள் கையில் இருக்கிற மொபைல் அல்லது அவளுக்கு முன்னாலே இருக்கிற கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அல்லது அவள் கையில் இருக்கிற லேப்டாப் உலகத்தில் என்ன விதமான அசிங்கத்தையும் கேட்க பார்க்க செய்துவிட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்கு அது போதும் என்ற அளவுக்கு இன்றைக்கு நவீன தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பை குறித்து ரொம்ப நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வையுங்கள், குறிப்பாக இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளின் வளர்ப்பு ஒரு காலத்தில் பெருமை என்று மட்டும் பேசப்பட்ட பெண்களின் சிறப்பு என்று மாத்திரம், மகத்துவம் என்று மாத்திரம் சொல்லப்பட்ட பெண் குழந்தைகளின் வளர்ப்பு இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிறது, அபாயத்தில் இருக்கிறது, மிகப்பெரிய சவாலில் இருக்கிறது. இரவும் பகலும் கண் விழித்துத்தான் ஒரு பருவமடைந்த பிள்ளையை பாதுகாத்து இன்னொருவர் கையில் ஒப்படைக்க வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாங்கி கொடுக்கின்ற மொபைல்கள் அவசியங்களுக்கு கருவிகள் பயன்படுத்துவது தவறில்லை என்றாலும் மொபைலே கொடுக்காதீர்கள் என்று பேச முடியாத சூழ்நிலை அளவுக்கு இன்றைக்கு அது வளர்ந்து விட்டது என்றாலும் கட்டுப்படுத்துவது பெற்றோர்களின் கையில் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மொபைல் ஃபோன்களை நீங்கள் செக் பண்ண முடியுமே, உரையாடல்களை செக் பண்ண முடியுமே. மொபைல் ஃபோன்கள் கொடுத்திருக்கிற முழு சுதந்திரத்தோடு நீங்கள் அனுமதிக்கிற போதுதான் உங்களுக்கே அவள் ஓடிப்போனதற்கு பிறகுதான் தகவல் சொல்லி அனுப்புகிறாள், அல்லது பதிவு திருமணத்திற்கு பிறகுதான் நீங்கள் அவள் மனமாகிவிட்டாள் என்று கேள்விப்படுகிறீர்கள். கருவிகள் கொடுக்கலாம், இல்லை என்றில்லை.
அவளின் படிப்புக்கும் சூழ்நிலைகளுக்கும் குறிப்பாக இன்றைய பருவ பெண்களுக்கு அது தேவை என்றால் கட்டுப்பாடுகளோடு தான் அதை அனுமதிக்க முடியும். சொல்லுவதற்கு கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக் போன்றவை, ட்விட்டர் போன்றவை, இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆபாசத்தை கடைவிரித்து விற்பனை செய்யக்கூடிய மையங்களாக மாறிப்போய்விட்டது. லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் ஃபேஸ்புக்கிலே அணிவகுத்து நிற்கிறார்கள். பழைய கால பெண்களுக்கு ஃபேஸ்புக் என்றால் என்னவென்று தெரியாது. முக நூல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது படுத்துகிற பாட்டை பார்க்கிற போது பழைய காலத்து பெண்கள் பாணியிலே முகரக்கட்ட புத்தகம் என்று சொல்லிவிடலாம் ஃபேஸ்புக் என்பதை. உண்மை, தங்களினுடைய அப்பட்டமான கொஞ்சம் தவறாக இருக்கின்ற அமைப்பில் உள்ள புகைப்படங்களை எல்லாம் கூட முஸ்லிம் பெண்கள் பிரசுரித்து நிற்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் பேர் கூடியிருக்கிற மைதானத்தில் ஒருத்தி எந்தவித புர்காவும் இல்லாமல் வந்து நின்றால் எப்படி நிற்பாளோ அப்படித்தான் இல்லை, அதைவிட அதிகமாக பல்லாயிரம் பேர் இல்ல பல கோடி பேர் உலா வரக்கூடிய சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவைகளில் இஸ்லாமிய பெண்கள் தங்கள் புகைப்படங்கள், தங்கள் குடும்பத்தின் புகைப்படங்கள், தான் அப்படியும் இப்படியுமாய் சற்று சரியில்லாத நிலையில் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள், இவைகளையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்றால் இஸ்லாமிய பெண் சமுதாயம் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்று இந்த நூற்றாண்டிலே நாம் ரொம்ப கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கவலைப்பட்டாக வேண்டும். ஒரு 18 வயது 20 வயது பெண்ணுடைய தொடர்புகள், நீங்கள் நிச்சயமாக அந்த தொடர்புகளை விசாரித்தாக வேண்டும். ஆனால் என்ன செய்ய, பெண்களின் சூழ்நிலைகளை பேசுகிற போது இன்னமும் விசாரிக்க வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற வீட்டினுடைய தாய்மார்கள் அந்த நிலையில் இல்லை. மிக முக்கியமாய் இந்த மாதர்குலத்து மாணிக்கங்கள் தொடரை முடிக்கிற இந்த நாளில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முஸ்லிம் தாய்மார்கள், என் எல்லா தாய்மார்களும் மெகா சீரியல்களுக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். ஒரு நாள் சீரியல் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு சாப்பாடு இறங்குவதில்லை. நகைச்சுவைக்கு சொல்லவில்லை, உச்சகட்டமாய் இன்றைக்கு அந்த பைத்தியம் பிடித்திருக்கிறது. சில தொடர்களை பார்க்கவில்லை என்றால் யாரிடமாவது பார்த்தவர்களிடம் கேட்டு அதை வரிசைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். மக்ரிபுக்கு பின்னால் மக்ரிபினுடைய தொழுகையும் அதற்கு பின்னாலே உள்ள குர்ஆன் திலாவத்தும் ஏதாவது திக்ரு தஸ்பீகும் நேர நேரத்திற்கு தொழுகையும் பிள்ளைகள் படித்தார்களா என்று பார்க்க வேண்டியதும் அத்தனை கண்காணிப்புகளையும் வைத்திருக்க வேண்டிய குடும்ப நிர்வாகத்தை மேற்கொள்ளுகின்ற பெண் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சீரியலிலே சீரழிந்து போவாள் என்று நினைக்கவில்லை. மெகா தொடர்கள் பல இடங்களில் பேசுவது உண்டு, சொல்லுவது உண்டு. அவசியமாக தாய்மார்களுக்கு சொல்லியாக வேண்டும். உங்களுடைய மனதிலே கை வைத்து சொல்லுங்கள், எந்த தொடராவது ஒழுக்க மாண்பை போதிக்கிற தொடர்கள் இன்றைக்கு சீரியல்களாக உண்டா? நீங்கள் நினைக்கலாம், இவர் தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து சீரியல் பார்க்க வேண்டாம்னு பேசுகிறார். தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து தான் பேசுகிறோம், மெகா சீரியல்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நிச்சயம் அது பெண் சமுதாயத்தை கெடுக்கிறது என்று சொல்லுகிறோம். எந்த தொடர் நல்ல கருத்தை சொல்லுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். உறவுகளுக்குள்ளே பிரிவை ஏற்படுத்துகிற தொடர்கள் ஏராளம். மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, கணவனுடைய கள்ளத் தொடர்பு, மனைவியினுடைய இரகசிய தொடர்பு, இவைகளையெல்லாம் அம்பலப்படுத்தி எடுக்கக்கூடிய தொடர்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் இவ்வளவு வரவேற்பு என்றால் சகிக்க முடியவில்லை. அந்த தொடர்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். 300 வாரங்கள் 400 வாரங்களாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற தொடர்கள் பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றால், வெள்ளித்திரை உள்ளிட்ட ஏராளமான சினிமாக்கள் எல்லாம் கூட இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு பெண்களிடத்தில் இந்த தொடர்புகள் வரவேற்பை பெற்றிருப்பது என்பது ஒரு பேரிடியாகும். குழந்தை வளர்ப்பின் மீது விழுந்த பேரிடி, இஸ்லாமிய பெண்களுடைய இபாதத்தின் மீது விழுந்த பேரிடி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு குடும்பம் உருப்பட வேண்டுமானால், அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால், முதலிலே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் முடிவுக்கு வாருங்கள். எந்த நேரத்தில் தொலைக்காட்சி ஆன் செய்தாலும் சீரியல் நேரத்தில் மாத்திரம் ஆன் செய்வதில்லை என்று சொல்லுங்கள். நல்ல ஒழுக்க மாண்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவனுக்கோ எவளுக்கோ இருக்கிற தொடர்பை வெட்ட வெளிச்சமாக கடை போட்டு விரித்து காண்பிக்கிறான் சில தொலைக்காட்சியினுடைய தொடர்களில்.
அவளுக்கு கொடுமை என்பதற்காக நம்ம ஊர் பெண்கள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அவள் இங்கே சென்னையில் நன்றாகத்தான் இருக்கிறாள், நடித்தவள். தொடர்கள் இவ்வளவு தூரமாக நம்மை பைத்தியமாக்கிவிடும். இதுதானே இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் இருந்து நம்மை வெகு தூரம் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற ஒரு 50 வயது அல்லது 60 வயது உள்ள ஆண்கள் பெண்கள் யாரை வேண்டுமானாலும் அவர்களின் தாய் தந்தைகளை பற்றி கேட்டு பாருங்கள். உடனே என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்கள் அம்மா எங்களை நல்லா வளர்த்தாங்க, எங்கள் உம்மா எங்கள் வாப்பா தொழுகலைன்னு அடிப்பாங்க, எங்கள் அத்தா தொழுகலைன்னு அடிப்பார், மதரசாவுக்கு போகலைன்னா எங்கள் அம்மா சோறு கொடுக்காது, இஷா தொழுகலைன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, ஃபஜ்ரு தொழுகைக்கு எழுப்பிவிட்ருவாங்க, ஃபஜ்ரு தொழுகைக்கு போயிட்டு வந்தால் தான் டீ கிடைக்கும், என்னென்னவோ சொல்லுகிறார்கள் அல்லவா? இதெல்லாம் இன்றைக்கி இல்லை, ஒரு 50 வருஷத்தில் இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட தாய்மார்களே இல்லைன்னு சொல்லலாம். அல்லாஹ் பாக்கியம் கொடுத்த 1-2 குடும்பங்களை தவிர. மறுபக்கம் இன்னைக்கு இருக்கிற குழந்தை இன்னொரு 40 வருஷத்துக்கு பின்னாடி அவன் பெருசாகிறப்போ அவன் யோசிப்பான், தன்னுடைய வாப்பா உம்மாவை, தன்னுடைய தாய் தகப்பனாரை யோசிப்பான். உங்கள் தாய் தகப்பன்லாம் எப்படி அப்படின்னு அன்னைக்கு யாராவது கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், எங்கள் அம்மா சாயந்தரம் 6 மணிக்கு டிவியில் உட்காந்தான்னா 11 மணிக்கு தான் எந்திரிப்பா, எங்கள் வாப்பா கடைக்கு போனார்னா நைட்டு தான் வருவா. தன்னுடைய தாயையும் தந்தையும் வருங்கால தலைமுறை யோசிக்கிற போது ஒரு கேவலமான பேச்சோடு யோசிப்பான் என்று சொன்னால் அது பெரிய பத்துவா தானே. கபருக்கு போனதற்கு பின்னாலும் மற்றவர்களிடமிருந்து தேடிக்கொள்ளுகிற பத்துவாக்களுக்கு நம்முடைய தாய்மார்கள் ஆளாகக்கூடாது என்பதை ரொம்ப கவனிக்க வேண்டும். குறிப்பாக பெண்களிடத்தில் சொல்லுவதற்கு இன்னும் ஏராள செய்தி உண்டு. குழந்தைகளுக்கு முன்னாலே போய் பேச வேண்டாம். தாய் பேசுவதை தந்தை பேசுவதை அப்படியே பேசுவான் ஒரு குழந்தை, பேசுவாள் ஒரு பிள்ளை, மாற்றமே இல்லை. நான் மட்டும்தான் பேசுவேன், என் புள்ள நல்லவோ என்பது இயற்கைக்கு மாறானது. அப்படி நடக்காது. குழந்தைகளை பத்வா செய்யாதீர்கள். எந்த நேரமும் நாசமாக போக கழிச்சிட போகன்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி 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 தாய்களுடைய விளையாட்டுக்கு சொன்னாலும் அந்த பத்வாக்கள் வினையாகிவிடும். நிறைய பேருடைய வாழ்க்கை பின்னடைந்து போயிருப்பதற்கு கூட சொல்ல முடியாதவர்களின் தாய் தந்தையர்களுடைய பத்வா காரணமாக இருக்கலாம். வளரும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கணவன் மனைவி தனியாக சண்டை போடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாலே சண்டை போடாதீர்கள். நீங்கள் போடுகிற சண்டைகள் அந்த குழந்தைகளுக்கு நடத்துகிற பாடங்கள். நீ நாளைக்கு உனக்கு ஒரு மனைவி வந்தா அல்லது நாளைக்கு உனக்கு ஒரு கணவன் வந்தா நீ இப்படித்தான் சண்டை போட வேண்டும் என்று நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு அப்படி பாடம் நடத்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இவைகளெல்லாம் யோசிக்க வேண்டும். குறிப்பாக பெண்களை வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுகிறோம். நாம் இந்த 30 நாளும் பேசியது பெண்களுக்கான தொடர். அல் பனாத்து தமீலு இலல் உம்மஹாதி வல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள், பெண் குழந்தைகள் நிச்சயம் அவர்கள் தாயின் பக்கம் சேரும், தாயை போலவே வரும். தாயின் குணம் பார்த்தால் பிள்ளையின் குணம் விசாரிக்க வேண்டியதே இல்லை. தாயின் கோபத்தை பார்த்தால் பிள்ளைக்கு எப்படி கோபம் வரும் என்று விசாரிக்க வேண்டியதில்லை. ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் குறிப்பாக தாயின் அப்படியே சாயலை சார்ந்து இருப்பார்கள். தயவு செய்து உங்கள் பெண் பிள்ளைகளை நாளைய சமுதாயத்தில் ஒரு நல்ல குடும்பத்தில் சமூக அந்தஸ்துள்ள பிள்ளையாக நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் அந்த பிள்ளைக்கு நீங்கள் நல்ல தாயாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டிய தாய்மார்கள் தங்களுடைய கனத்தை, அவர்களுடைய பாத்திரத்தை இன்னும் அவர்கள் மறந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரியை சொல்லி முடிக்கிறேன். உண்மையும் கூட, ஏன் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், இன்னஸ்ஸினா தைனுன் இதஸ்தக்ரல் தகு ஃபல் வஃபாஉ பி அஹ்லிக ஃபஅலம். தீவானு ஷாஃபிஈ என்ற ஒரு நூல், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய கவிதைகள் தொகுப்பு. அதில் எழுதுகிறார்கள், விபச்சாரம், தவறிலே போகுதல், சோரம் போகுதல், விபச்சாரம் என்பது ஒரு கடன். நீங்கள் யாராவது அந்த கடனை வாங்கினால் உங்கள் பிள்ளைகள் அந்த கடனை அடைப்பார்கள். என்ன தெரியுமா? தாய் தந்தையிடமிருந்து ஒழுக்கமற்ற செயல்கள் உருவாகுமே, ஆனால் நிச்சயம் அது அந்த தலைமுறையிலையும் உருவாகும். எந்த அளவிற்கு அடுத்தவர் எழுதுகிறார்கள் தெரியுமா? நீ ஒரு சில திர்ஹங்களோ தீனார்களோ வாங்கி கொண்டு அந்த குற்றத்தை செய்திருந்தால் வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் இலவசமாகவே செய்வார்கள். அனுபவத்திலே பெரியவர்களின் வார்த்தைகள் இவைகள்.
ஒழுக்க மாண்புகள் மீண்டும் மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பெண்மணிகளின் வரலாறுகளை வாசியுங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல வளர்ப்பை, நல்ல செழிப்பை, நல்ல மக்களை, அவர்களுக்கான மார்க்கப்பற்றை அல்லாஹ் தருவான். ஒரு மாத காலம் மாதர் குலத்து மாணிக்கங்கள் உங்களிடையே பேசப்பட்டது. இந்த நல்ல தொடருக்கு நேரம் ஒதுக்கி பார்த்த, நிறைய இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த புனித ரமதான் முடிவடைகின்ற இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு அவனுடைய பொருத்தத்தோடு இந்த ரமதானை முடித்து தருவானாக. இன்னமும் பல்லாண்டு காலங்கள் இந்த ரமதானை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தருவானாக என்ற துஆவோடு முடிக்கிறோம். அனைவருக்கும் இனிய ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.